உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு அன்சாரி தோழரை பார்க்கிறோம், நீண்ட தூரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்காக அவர் நடந்து வருவார், அங்கே தொழுகை நடத்துவார். அவரிடத்திலே நாங்கள் கேட்டோம், ஏன் இவ்வளவு நீண்ட தூரத்திலிருந்து எல்லா நேரத்திலும் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறீர்களே, நீங்க பள்ளிவாசல் பக்கத்திலே உங்கள் வீட்டை மாற்றிக்கொள்ள கூடாதா என்று கேட்டார். அந்த தோழர் சொல்கிறார், இல்லை தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் வீடு இருக்கிறதே, அந்த வீட்டின் அருகில் இருப்பதை கூட என் உள்ளம் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹ் வீட்டு பக்கத்திலே வீடு இருக்குமே, அப்படி கூட நான் விரும்பல. கேட்டவருக்கு ஆச்சரியம். அவர் கேட்கிறார், அவர் உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் இப்படி அவரிடத்திலே சொன்னேன், அவர் உங்கள் வீட்டின் அருகிலே இருப்பதை விரும்பவில்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே விசாரிக்கிறார்கள். உடனே அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னீர்களே, யார் பள்ளிவாசலுக்கு நடந்து வருவாரோ, நடந்து வருகிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மையை தருவதாக சொன்னீர்களே, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதாக சொன்னீர்களே, அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவதாக சொன்னீர்களே, அந்த நன்மைக்காக நான் நடந்து வருகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் எண்ணத்துக்கேற்ப அல்லாஹ் கட்டாயமாக கூலி கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களை, இந்த எண்ணத்தோடு, இந்த உள தூய்மையோடு, இந்த இஹ்லாஸோடு பள்ளிவாசலுக்காக, தொழுகைக்காக நான் நடந்து வந்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்படும், எனக்காக அல்லாஹ் நன்மை வழங்குவான், அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுப்பான். எத்தனை பேர்கள் அப்படியாக பள்ளிவாசலுக்கு நடந்து வந்திருக்கிறோம். பெரும்பாலும் வேலை, ஜாப்பு, வண்டி, இன்றைக்கு வாகனம் என்பது அத்தியாவசிய தேவை. ஆனால் ஒரு வேலை, வீட்டிலே இருக்கிறோம், வீட்டிலே இருக்கிற நாம் இன்றைக்கு எந்த வேலையும் இல்லை, வீட்டிலே இருக்கிற வண்டியை நிறுத்திவிட்டு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வோம். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக நான் நடந்து செல்கிறேன். நடந்து சென்றவர்கள் எத்தனை பேர்? அன்புள்ள சகோதரரை,